என்னடா காலையிலே கண்ணை கசக்கிக்கிட்டு வந்து நிற்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் 4:30 மணிக்கு எந்திரிக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நாள் வந்து தெரியாது. மண்டே வந்து கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருக்கும். டியூஸ்டே டூ தேர்ஸ்டே வந்து கொஞ்சம் டயர்ட் ஆயிருவேன். அப்புறமேட்டு பார்த்தீங்க வியாழக்கிழமை ஈவினிங் அப்படியே பயங்கர ஃப்ரெஷ் ஆயிருவேங்க. ஏன்னா வீக்கெண்ட் வருதுல்ல, அந்த ஹாப்பி ஆயிரும். எல்லார் வீட்லேயும் காலையில் வந்துட்டு என்ன குழம்பு வைக்க அப்படின்னு தான் ஒரே யோசனையாக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் மட்டும் என்ன கூட்டு வைக்க அப்படின்னே தெரியல. நேற்று ஈவினிங் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்த்தேன், மஞ்சள் பூசணிக்காய் இருந்துச்சு. சரி அதை வச்சு கூட்டு வச்சிடலான்ட்டு மஞ்சள் பூசணிக்காவை நேற்று ஈவினிங்கே கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் அரைக்கீரை பொரியல். இந்த மாதிரி பருப்பெல்லாம் போட்டு எந்த கூட்டு பண்ணாலுமே முன்னாடி நாளே பருப்பை குக் பண்ணி எடுத்து வச்சுருவேன். ஏன்னா இப்படிலாம் எடுத்து வச்சு ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வச்சேன் அப்படின்னா தான் 4:30 மணிக்கு எந்திரிச்சு என்னால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாருமே கிளப்பி விட முடியும். எதையாவது ஒரு இதை மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன், காய் கட் பண்ணுறதோ ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஏதாவது பண்ணுறதுக்கு எனக்கு லேட் ஆயிரும். எனக்குமே கொஞ்சம் வெளியில் போகணும். ஸோ அதனால் எனக்கும் லஞ்செல்லாம் பேக் பண்ணிட்டேன். காலையில் வந்து அவங்க 3 பேருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஓவர் நைட் ஓட்ஸ் பாப்பா தான் பண்ணியிருந்தா. பாலை வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டா. ஸோ அதனால தான் ட்ரையாக இருக்குது. பால் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோனே, இல்லை இல்லை வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டா. இப்போலாம் நான் அந்த வெள்ளை பூசணிக்காய் ஜூஸே குடிக்கிறது இல்லை. ஏன்னா எங்கள் ஃப்ரிட்ஜில் எப்போயுமே இடம் இருக்க மாட்டேங்குதுங்க. ஸோ அதனால வெள்ளை பூசணிக்காய் வாங்குறத ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே நெல்லிக்காய் ஜூஸ்க்கு மாறியாச்சு. இப்போ நெல்லிக்காய், புதினா, கொத்தமல்லியெல்லாம் போட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு குடிப்பேன் இல்லையா, அந்த ஜூஸ் தான் குடிச்சிட்ருக்கேன். நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.